3 மணிக்கும் 4 மணிக்கும் அடித்த அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்டுட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு படித்த கதை தான் இன்றைக்கி என்னெல்லாம் நான் படித்தேன், எப்படி அதை முடித்தேன் அப்படின்றது வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜிஎஸ் தான் படித்தேன். காலையில் அமைதியாக இருக்க நேரம் நம்ம ஜிஎஸ் படித்தோன்னா சீக்கிரம் அது மெமரைஸ் ஆகும். அதனால தான் ஜிஎஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக படித்து முடிக்கலை, பாதி படிச்சுட்டு இருக்கப்பவேவும் அம்மா டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஏன்னா எப்போ பாரு உட்காந்தே படிக்கிறோமா, கொஞ்சமாச்சும் பாடியில் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு வாக்கிங் போயிடுறது. இப்போல்லாம் வாக்கிங் போகிறப்ப நம்மளோட நண்பர்கள் 4-5 பேர் இருப்பாங்க. தூரமாக வர்றப்ப எப்படி தான் வர்றோன்றதை கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியல. கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு வாங்கிட்டு போன பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றத 2 வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பெண்டிங் வச்ச ஜிஎஸ் டாப்பிக்கை மறுபடியும் எடுத்து படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வழியாக நான் படித்து முடிச்சிட்டேன். 1 hour ஆச்சு ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்னு இருந்துச்சு, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் செஷனாக நான் எடுத்தது தமிழ் தான். 45 நிமிஷத்துக்கு டைமர் வச்சுட்டு படித்தேன். தமிழ் படித்து முடிச்சுட்டு 10:30 to 12:30 வந்து மார்னிங் பசங்க வருவாங்க. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு. அவங்க கூட 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு துணியை காய போடலாம் அப்படின்னு மாடிக்கு போனேன். மாடிக்கு போனப்போ தான் ஒரு விஷயம் பார்த்தேன். செம்பருத்தி செடியில் பூ பூத்துருந்துச்சு, தக்காளி செடியிலையும் காய் வந்து பழமாக இருந்துச்சு. அதை 2 பார்த்துட்டு இருந்தேன். 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணலான்னு. நான் இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் பண்ணதில்லை. அதனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சேர்ந்து படிக்கலாம். நம்ம மேலே அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே போயிட்டேன். மொபைலில் சார்ஜ் இல்லாததுனால மேக்ஸ் போட்டு பார்த்ததை வீடியோ எடுக்கலை. மேக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டிலே ரெடி பண்ண நெய்யில் நம்ம ஆளுக்கு விளக்க போட்டுட்டு நமக்கு டீ குடித்தாதான் அடுத்த எனர்ஜியே வரும். நமக்கு ஒரு டீயை போட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஈவினிங் வந்து 7 மணிக்கு மேலே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி போட்டு வச்சுருந்த டைம் டேபிளில் தமிழ் மட்டும் ஒரு டாபிக் பெண்டிங் இருந்துச்சு. அதுதான் எடுத்து படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். தமிழில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு டாபிக் எதுன்னா அந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை. அது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம ஒரு டாப்பிக்கை ஒமிட் பண்ணோன்னா நம்மளை டிஎன்பிசியை ஒமிட் பண்ணிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒவ்வொரு டாப்பிக்கவும் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் படிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதான், என்னோடய டார்கெட்டை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். இப்படி தான் என்னோடய டே போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே, கேப் விட்டதுக்கு இன்றைக்கி படித்தது மனசு திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் 4 மணி நேரம் படிச்சிருக்கேன். நாளைக்கு படிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.